Hello students, இன்னைக்கு நம்ம சாயிலுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா யூனிட் வெயிட் தென் டென்சிட்டி. ரெண்டுக்கும் மேஜர் இந்த டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ரெண்டுமே மோரல்லஸ் சேம் தான். ஓகேவா? யூனிட் வெயிட்ன்றது என்ன அப்படின்னா வெயிட் பை வால்யூம், வேறஸ் டென்சிட்டின்றது என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். நமக்கு தெரிஞ்சிருக்கும் வெயிட்ன்றது என்ன, நமக்கு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது ரெண்டுக்கு தான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இதோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோநியூட்டன் பெர் மீட்டர் கியூப்பில் இருக்கும். இதோட யூனிட் என்ன இருக்கும் அப்படின்னா கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் ஆர் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு இருக்கும். சரியா? இதுதான் யூனிட் வெயிட் என்ன, டென்சிட்டி என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, சாயிலுக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் நம்ம சாயிலுக்கோட யூனிட் வெயிட் அண்ட் டென்சிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து வாட்டரோட யூனிட் டென்சிட்டி என்ன, ஆர் யூனிட் வெயிட் டென்சிட்டி என்னது 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வாட்டருடைய யூனிட் வெயிட் என்ன அப்படின்னா 9.81 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம். ஃபார் இது வாட்டருக்கு. இதே மெர்க்குரிக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபார் மெர்க்குரி யூனிட் டென்சிட்டி என்ன அப்படின்னா 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு சொல்லலாம். ஓகேவா? இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்குமே ஸ்டீல் எடுத்தாலும் சரி, அலுமினியம் எடுத்தாலும் சரி, அதுக்கு என்னன்னா ஒரே ஒரு யூனிட் வெயிட் தான் இருக்கும், ஆர் ஒரே ஒரு டென்சிட்டி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் நம்ம சாயில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சாயிலுக்கு யூனிட் வெயிட், ஒரு சாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாயிலோட யூனிட் வெயிட் வேணும்னு கேட்டால் அதுக்கு வந்து 5 விதமான யூனிட் வெயிட் இருக்குப்பா. ஏன் சாயிலுக்கு யூனிட் வெயிட் மட்டும் ஒரு சாயிலுக்கு 5 யூனிட் வெயிட் இருக்குது? ஏன் அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் என்ன மட்டும்தான் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் என்ன மட்டும் தான் இருக்கும்? வாட்டர் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஒரு ஸ்டீல் நம்ம எடுத்தோம்னா அது என்ன இருக்கும்? உள்ள ஃபுல்லாகவே ஸ்டீல் மட்டும் தான் இருக்கும், வேறு எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஆனால் நம்ம சாயில் எடுத்தோம்னா அங்கே என்ன இருக்குங்க, நமக்கு அங்கே போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸில் என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கலாம், இல்லாட்டி ஏர் இருக்கலாம். ஸோ மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபேஸ் சிஸ்டம். வாட்டராக இருக்கட்டும், மெர்க்குரி ஆர் ஸ்டீல் ஆர் அலுமினியம் எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே என்னது ஒன் ஃபேஸ். அதில் ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருக்கும். ஆனால் சாயில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேஸாக இருக்கலாம், இல்லை 3 ஃபேஸாக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் செகண்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வாட்டர் கரண்ட் அதிகமாகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி வாய்ட்ஸ் அதிகமாகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா யூனிட் வெயிட்டும் நமக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்னென்னா ஒரு 5 விதமான யூனிட் வெயிட் இருக்குது சாயிலுக்கு. அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் என்ன யூனிட் வெயிட் பார்க்கலாம் அப்படின்னா பல்க் யூனிட் வெயிட். பல்க் யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வருங்க, ஒரு சாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாயில் இருக்குது. ஓகேவா? இந்த சாயில் என்ன இருக்குது நமக்கு? இந்த ரெட்டில் மார்க் பண்ணுறதெல்லாம் வாட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் என்னது நமக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னு வச்சுக்கோங்க, ஏர் வாய்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம 3 ஃபேஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாயில், இது வந்து சாலிட்ஸ், வாட்டர், தென் இது வந்து என்னது ஏர். 3 இருக்குது நமக்கு. ஸோ டோட்டலாக இது ஒரு வால்யூம் என்ன V, whereas இந்த இது என்ன நமக்கு weight of the solids, weight of the water, weight of the air நமக்கு என்னமா முன்னாடியே பார்த்துருக்கோம், that is 0. ஓகே, இது என்னது வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இது இருக்குது. ஓகே, பல்க் யூனிட் வெயிட் என்ன அப்படின்னா பல்க் யூனிட் வெயிட் என்ன அப்படின்னா காமா டினோட் பண்ணுவோம். பல்க் யூனிட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெயிட் பை டோட்டல் வால்யூம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்னப்பா டோட்டல் வெயிட். டோட்டல் வெயிட்ன்றது என்னது? வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இதுதான் நமக்கு என்னது பல்க் யூனிட் வெயிட். இது பல்க் டென்சிட்டி என்ன அர்த்தம்? அப்போ நமக்கு பல்க் டென்சிட்டி ஈக்குவல் என்ன வரும்? நமக்கு டோட்டல் மாஸ் பை டோட்டல் வால்யூம். ஓகே, ரெண்டுக்கும் யூனிட் மட்டும் தான் மாறும். ஓகேவா? இதை கிராவிட்டியால் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிடைச்சிடும். மொரலஸ் எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் எங்கெல்லாம் யூனிட் வெயிட் சொல்லணும், அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், இன்கேஸ் ஆஃப் டென்சிட்டி என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி நம்ம மாஸ் போட்டால் நமக்கு கிடைச்சிடும். இந்த யூனிட் நம்ம கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப், பல்க் யூனிட் வெயிட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா ட்ரை யூனிட் வெயிட். ட்ரை யூனிட் வெயிட். ட்ரை யூனிட் என்ன சிம்பிள் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா காமா டி. ட்ரை யூனிட் வெயிட்ன்றது என்ன அப்படின்னா ஒன்லி ட்ரை, அந்த சாயில் ட்ரை கண்டிஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ட்ரை யூனிட் வெயிட்னா ஒன்லி வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இதானது ட்ரை யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில்.
இன்கேஸ் நம்ம சாயில் ட்ரை சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக டோட்டல் வெயிட் நமக்கு என்னவாக இருக்கும், டோட்டல் வெயிட் இஸ்கல் டு வெயிட் ஆஃப் த சாயில் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த வாட்டர். வெயிட் ஆஃப் த வாட்டர் நமக்கு 0 இருக்கும். ஸோ டோட்டல் வெயிட் நமக்கு என்னது, சாயில்ஸோட வெயிட்டும் சேம் இன்கேஸ் ட்ரை சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, அது நார்மலி பாசிட்டிவ் சேச்சுரேட்டட் சாயிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன பார்த்தோம், ட்ரை டென்சிட்டி ஈக்குவல் டு WS பை வால்யூம். ஓகேவா, சரி ஓகே. WS வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் டிவைட் பை டோட்டல் வால்யூம். ஓகேவா, இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இது என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே நம்ம பல்க் யூனிட் வெயிட்டில் என்ன எடுத்துருப்போம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் த வாட்டர். இங்கே என்ன மட்டும் இருக்கும், வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும் தான் எடுத்துருப்போம். ஸோ இப்போ இதில் எது ரெண்டில் எது பெருசாக இருக்கும் அப்படின்னா காமா பல்க் தான் நமக்கு பெருசாக இருக்கும். காமா பல்க் ஆர் காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் காமா ட்ரை. ட்ரை டென்சிட்டியோட பல்க் டென்சிட்டி நமக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன யூனிட் வெயிட் பார்க்குறோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். காமா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். இப்போ சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாயில் ஃபுல்லாகவே நல்லா சேச்சுரேட் ஆகிடுச்சு. இந்த சாயிலில் ஏர் கண்டென்ட்டே இல்லை, ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் ஆயிடுச்சு. இந்த ஏர் கண்டென்ட் ஃபுல்லாகவே, அந்த ஏர் வாய்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்னது வாட்டர் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சாயில் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வாய்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிடுச்சு, வாட்டர் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ டோட்டல் வெயிட் gamma saturated is equal to saturated weight divided by total volume. Saturated weight into என்னது அப்படின்னா weight of the solids plus weight of the water divided by total volume. ஓகேவா, பல்க் யூனிட்டோட ஓகேவா சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் பாருங்க. இதில் வந்து weight of the water என்ன இருந்துச்சு, இது மட்டும் தான் இருந்துச்சு, இந்த போர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு. சேச்சுரேட்டட் என்னது, அந்த மீதி இருக்க போர்ஷன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, வாட்டர் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கும், W saturated will be greater than W. So gamma saturated value is greater than gamma bulk, which is greater than gamma dry. Okay, next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா gamma saturated நெக்ஸ்ட் நம்ம என்ன யூனிட் பார்க்க போறோம் அப்படின்னா gamma submerged. That means submerged, gamma submerged சொல்லுவாங்க ஆர் gamma டேஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாயில் ஃபுல்லாகவே தண்ணியில் gamma சேச்சுரேட்டடும் gamma சப்மர்ஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்லி அந்த போர்ஸ் மட்டும் வாட்டரில் ஃபில் ஆகிடுச்சு, போர்ஸில் இருக்க ஏர் வாய்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா gamma சேச்சுரேட்டட். அந்த ஹோல் சாயிலுமே ஓகேவா வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, வாட்டரில் தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம நினைச்சு வாட்டரில் மூழ்கிடுச்சு அந்த ஹோல் சாயில் மாதம். அப்படின்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சப்மர்ஜ்டு சாயில்னு அர்த்தம். ஓகேவா, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், காமா சப்மர்ஜ்டு போடுவோம். காமா சப்மர்ஜ்டு இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகேவா நம்ம இன்னொன்று என்ன இதை பற்றி பார்க்கணும். காமா சப்மர்ஜ்டு ஈக்குவல் டு நமக்கு வெயிட் ஆஃப் த சப்மர்ஜ்டு வெயிட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இங்கேயும் டோட்டல் வால்யூம் தான். ஓகே ஓகே, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல் ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். ஓகேவா, ஒரு பொருள் அது என்ன ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஓகேவா ஏதோ ஒரு பொருள் அது வந்து தண்ணியில் மூழ்கி இருக்குது அப்படின்னா அந்த பொருள் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னவோ ஆக்ட் ஆகும். அந்த பொருள் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் தட் மீன்ஸ் உள்ளே இருந்துன்னா ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா that will be equal to the volume of the object into gamma W. இந்த அளவுக்கு என்ன இருக்கும், அந்த பொருளில் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிணத்துல தண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, அந்த பக்கெட் வந்து அந்த தண்ணி லெவலுக்கு வாட்டர் லெவலுக்கு கீழே இருக்கும்போது நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். வாட்டர் லெவல்லேருந்து அந்த பக்கெட் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் நமக்கு வெயிட் அதிகமாக தெரியும். ஏன் வாட்டர் லெவலில் இருக்கும்போது அதோட வெயிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கெட் வாட்டர் லெவலுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம இருக்கும்போது நம்ம வெயிட் கம்மியாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதோட வெயிட் கீழே போயிட்டுருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் பயான்சி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க டியூ டு ஆர்ச்சிமெடிஸ் பிரின்சிபல். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த பக்கெட் இதை தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் அதிகமாகும். ஏன்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்காது. ஓகேவா, அந்த பிரின்சிபல் தான் இங்கே. ஒரு பொருள் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்துச்சுன்னா ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகும். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா that will be equal to the volume of the object into gamma W. Okay, so therefore W weight of the submerged soil equal to total weight என்னது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாயில் ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்குது வாட்டரில் ஃபுல்லாகவே மூழ்கி இருக்குது. ஸோ உள்ளே இருக்க போர்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகும் வாட்டரில் ஃபில்லாக இருக்கும். ஸோ என்ன அந்த வாட்டர் வெயிட் என்ன வெயிட்டாக இருக்கும் வாட்டர் சேச்சுரேட்டட் W சேச்சுரேட்டட் தான் அதோடைய வெயிட், அந்த சாலிட் வெயிட். அது வந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும் மைனஸ் வால்யூம் ஆஃப் த சாயில் இன்ட்டு gamma W மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு W சப்மர்ஜ்டு கிடைக்கும். ஸோ
இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காமா சப்மர்ஜ் ஆர் காமா டேஷ்னு சொல்லுவாங்க. காமா டேஷ் ஈக்குவல் டு weight of the submerged weight of the soil minus volume into gamma W divided by total volume. So இதை நம்ம சிம்பிளை பண்ணி எழுதணும்னா W saturated by V minus V into gamma W by V. ஓகே, இது நமக்கு W saturated by V ன்றது நமக்கு என்னது gamma saturated நமக்கு முன்னாடி தெரியும். இந்த V cancel ஆகும். So gamma W. Therefore gamma dash equal to gamma saturated minus gamma W. இந்த காமா டேஷ் இருக்கலாமா, அந்த காமா டேஷ் வேல்யூ நியர்லி ஈக்குவல் டு ஆஃப் ஆஃப் த காமா சப்மர்ஜ்ட் இஸ் நியர்லி ஆஃப் ஆஃப் த காமா சேச்சுரேட்டட். நம்ம ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஓகேவா, அது எதுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா காமா சேச்சுரேட்டடுக்கு தான் வேல்யூ அதிகமாக இருக்கும். காமா சேச்சுரேட்டட் வேல்யூ அதிகமாக இருக்கும். which is greater than காமா பல்க், which is greater than காமா ட்ரை. இது எல்லாத்தோட என்ன கம்மியாக இருக்கும், காமா டேஷ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஓகே, இது என்ன டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா காமா எஸ்ன்னு சொல்லுவாங்க. காமா எஸ் ஈக்குவல் டு என்னன்னா வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் இஸ் டிஃபைன் த ரேஷியோ பிட்வீன் வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 4 யூனிட் வெயிட்லையுமே வெயிட் பை டோட்டல் வால்யூம் போட்டிருப்போம். ஆனால் இங்கே மட்டும் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா வெயிட் ஆஃப் த சாலிட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா, இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 யூனிட் வெயிட்லையுமே இந்த யூனிட் வெயிட் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடி ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் சாலிட் ப்ராப்பர்ட்டியில் வெயிட் ஆஃப் த சாலிட்ஸ் எப்பயுமே மாறாது, வால்யூம் ஆஃப் த சாலிட்ஸ் எப்பயுமே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சாயில் எடுக்கிறீங்க. ஓகேவா, அந்த சாயிலுக்கு காமா எஸ் என்ன இருக்கோ அந்த சாயிலை நீங்கள் எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, ஒரு காமா எஸ் எப்பயுமே என்ன ஆகாது, நமக்கு சேஞ்ச் ஆகாது. இது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கும். மற்றபடி மற்ற யூனிட் வெயிட் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், சேஞ்சஸ் இருக்கும். டியூ டு த எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் எக்ஸ்போஷர் பொறுத்து நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஆனால் அந்த காமா எஸ் எப்பயுமே நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, இது எப்பயுமே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த காமா எஸ் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா யூனிட்டுமே பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டினாமினேட்டர் என்ன இருக்கும், டோட்டல் வால்யூம் வி இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, விஎஸ் இருக்குது. ஸோ இந்த விஎஸ் வேல்யூ இஸ் லெஸ் தேன் வி. ஸோ மற்ற எல்லா யூனிட் வெயிட்டோடையும் இந்த யூனிட் வெயிட் தான் நமக்கு என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். therefore gamma s is greater than gamma saturated, which is greater than gamma bulk, which is greater than gamma dry, which is greater than gamma dash. இருக்கிற யூனிட் வெயிட்டில் எந்த யூனிட் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு காமா எஸ்ன்ற யூனிட் வெயிட் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். சேம் இப்போ நமக்கு டென்சிட்டி வேணும்னா என்ன பண்ணோம், இங்கே நம்ம இப்போ இதை பார்த்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம வெயிட் யூஸ் பண்ணோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மாஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், டென்சிட்டி கிடைச்சிடும். சிமிலர்லி நம்ம அதே மாதிரி கண்டுபிடிச்சோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் வில் பி கிரேட்டர் than டென்சிட்டி சேச்சுரேட்டட் டென்சிட்டி which is greater than saturated bulk density which is greater than dry density which is greater than saturated submerged density. ஓகே, இதே மாதிரி முக்கியமான இது என்னென்னு பார்க்குறோம், காமா டபிள்யூ வேல்யூ 9.81 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். அதே மாதிரி ரோ டபிள்யூ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் ஆர் 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இது கான்ஸ்டன்ட், இது நமக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, சரி ஓகே. இன்கேஸ் சம்மில் சில டைம் சம்மில் என்ன கொடுத்துருவாங்கன்னா காமா டபிள்யூ 10 அஷ்யூம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், 10 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப்னு எடுத்துக்கணும். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், 9.81 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட் நான் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும் ஒரு விஷயம். ஏன் நம்ம பல்க் டென்சிட்டி ஆர் இந்த யூனிட் வெயிட்ன்ற ஒரு டைம் நம்ம ஏன் படிக்கணும், டென்சிட்டின்ற ஒரு டைம் நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரீட்டனிங் வால் கட்டணும்னு வச்சுக்கோங்க. ரீட்டனிங் வால்ன்றது என்னது, சாயில ரீட்டன் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க சாயில என்ன பண்ணுவது, ரீட்டன் பண்ணி வைக்கணும். நமக்கு என்ன தெரியும், நம்ம இந்த இப்போ இந்த ஸ்லாப் இருக்குல்ல, இந்த ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணணும். இது வந்து ஆர்சிசி ஸ்லாப். இந்த ஆர்சிசி ஸ்லாப் நம்ம டிசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்சிசி ஸ்லாப் மேலே எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ஒரு இரும்புனா வச்சுக்கலாம், இரும்புனா என்ன பண்ண வெயிட் போட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ சாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் இருக்கும். இதோட டெப்த் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கலாம், 10 மீட்டர் இருக்கலாம். ஸோ இந்த 10 மீட்டர் கீழே போயிட்டு ஒரு வெயிங் பேலன்ஸ் வச்சு நம்ம இந்த சாயில் மேலே இருக்க சாயில் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 மீட்டர் கியூப்க்கு, ஓகேவா,
யூனிட் வெயிட் என்ன பண்ணுவாங்க பெர் மீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப்க்கு அதோட வெயிட் என்ன, ஒரு மீட்டர் கியூப்க்கு அதோட வெயிட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டெப்த் வந்து உள்ள அந்த அந்த அதர் டேரக்ஷனில் ஒரு மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வச்சுக்கணும், வால்யூம் என்ன நமக்கு 10 மீட்டர் கியூப். ஸோ ஆல்ரெடி நமக்கு யூனிட் வெயிட் வந்து 20 வச்சுக்கோங்க. 20 கிலோமீட்டர் பெர் மீட்டர் கியூப் நமக்கு யூனிட் வெயிட் தெரியும் அப்படின்னா யூனிட் வெயிட் என்ன பெர் மீட்டர், ஒரு மீட்டர் கியூப்க்கு அதோட வெயிட் 20 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக அதோட வெயிட் என்ன இருக்கும் அப்போ நமக்கு 200 கிலோமீட்டர்னு கிடைச்சிடும். சரியா? இந்த டேர்ம் இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூனிட் வெயிட்ன்ற ஒரு டேர்மே படிக்கிறோம். சரியா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுப்பா. யூனிட் வெயிட்னா என்ன நம்ம பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாயில்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.